வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழாத சரவணா. சரவணா சொன்னா கேளு. இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஐயோ ஐயோ, எல்லாருக்கும் முன்னாடியும் அம்மா அவமானப்படுத்திட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல சரவணா. அப்படி இல்ல, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா? ஆனா நான் டேய், இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? என்ன பூங்குடி இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? இதுக்கப்புறம் நான் அம்மா முகத்துல எப்படி முடிப்பேன்? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீ இப்படி வருத்தப்படுற? உனக்கு தெரியாது. அம்மா முகத்தை மட்டும் இப்ப பார்த்தேன்னா பார்த்தா இல்ல, என்னால பார்க்க முடியாது. பார்த்தா என்ன ஆகும்? ஐயோ பூங்குடி, என்னால பார்க்க முடியாது பூங்குடி. பார்த்தா என்ன ஆகும்? உலகமே நின்னு போயிடுமா? அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு விளையாட்டு. இதை ஏன் நீ இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டு இருக்க? இப்ப அத்தை உன்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சரவணா, இதுக்கு போய் ஏன் அழற? இது ஒரு சின்ன விஷயம், இத கூட உன்னால தாங்கிக்க முடியாதா? இதுக்கு போய் மனசு உடைஞ்சிருவியா அப்படின்னு தான் கேட்பாங்க. நீ அழுத மனச கஷ்டப்படுத்தாத. நீ அழுகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த தாயா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. அழாத சரவணா. எங்க போய் தொலைஞ்சா இவன்? மட்டும் என் கையில கிடைக்கட்டும். சரி, அவனை போய் நம்பினேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். உன் புத்திய காமிச்சிட்டான்ல, இப்ப மட்டும் அவன் என் கண்ணில் பட்டான், என் கையாலே கொண்டு போட்டுருவேன். ஏன்னா நாக்க பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்பேன். அப்பதான் என் மனசே ஆறும். தோத்துட்டு வந்து நிக்கிறான். எங்க போய் ஓடி ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. எங்க போனாலும் நான் அவனை விட மாட்டேன். என் கையில அவன் மாட்டியே தீருவான். எங்க போய் தொலைஞ்சான்? போய் தொலைஞ்ச தள்ளியா? நீ என்ன வேணாலும் சொல்லு, எவ்வளவு வேணாலும் சமாதானப்படுத்த பூங்குடி. ஆனா என்னால தாங்கிக்க முடியல. ஏன்? ஏன்னா ஏன்னா எங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன நீ இவ்வளவு சாதாரணமா கேக்குற? சத்தியம் பண்ணிருக்கேன் பூங்குடி. அதான் எனக்கு புரியல. சத்தியம் பண்ணிருக்கேனா? நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லி இருந்தேன்ல. ஆமா. ஆனா இப்ப நான் தோத்துட்டேனே. சரி, இப்ப அதுக்கு என்ன? இதனால அம்மாவுக்கு ஏதாவது? முட்டாளா நீ? பனி அடிச்சா குளிரும், மழையில நனைஞ்சா காய்ச்சல் வரும், வெயில் அடிச்சா வேர்க்கும், அவ்வளவுதான். சத்தியம் பண்ணா உடம்பு ஒண்ணும் உருகி ஒண்ணும் இல்லாம போயிடாது. யார நம்பி நீ சத்தியம் பண்ண? எதிர்த்த மாதிரி விளையாடுறவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் கூட சேர்ந்து விளையாடுறவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே உனக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு உன் சௌரியத்துக்கு சத்தியம் பண்ணுவ. அப்புறம் வந்து என் அம்மாக்கு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு புலம்பிட்டு இருக்க. உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, போதுமா? இல்ல பூங்குடி, நீ எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் என் மனசு கேட்கல. இங்க பாரு, எங்க அம்மா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா? என் புள்ளதான் எல்லா போட்டியிலும் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்புன்னு சொல்றேன். உனக்கு புரியலையா? 1-2 போட்டியில ஜெயிப்பேன்னு சொன்னா பரவாயில்ல, எல்லா போட்டியிலயும் ஜெயிப்பேன்னு சொல்ற. எப்படி? முதல்ல அது எப்படி நடக்கும்? உனக்கு புரியல பூங்குடி. நான் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அத காப்பாத்தணும்ல. அறிவு கட்டவனே,
யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. மாமா சொன்னாரு பாத்தியா, அதுதான் யதார்த்தம்.